ஓய்வூதிய திட்டம் இரண்டுக்கும் மாற்றாக புதிதாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அவர்கள் இப்போது அறிவித்திருக்கிறார்கள். இந்த புதிய ஓய்வூதிய திட்டமானது அரசு பணியாளர்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை பெறுவதற்கு இது அடிப்படை நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம். இருந்தாலும் கூட இந்த திட்டத்தினுடைய செயலாக்கத்திற்கு உரிய வழிகாட்டுதல்கள், விரிவான செயல்முறைகளை இன்னும் ஒன்றிய அரசு அதில் வெளியிடவில்லை. மிக விரைவில் அந்த வழிகாட்டுதல்கள், இந்த நெறிமுறைகள் வெளியிடப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். அது வெளியான உடனேயே நம்முடைய மாநிலத்தில் தக்கதொரு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஒரு புதிய குழுவினை மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து ஆலோசித்து அந்த குழுவினை அமைத்து அந்த குழுவினுடைய வழிகாட்டுதல் படி நம்முடைய மாநிலத்தில் அந்த ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கான உரிய நடவடிக்கைகளை அரசு. தமிழகத்தில் விரைவில் புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், மேலும் விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்தில் விரைவில் ஓய்வூதிய திட்டம் இப்பொழுது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கின்றார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக பழைய ஊதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை முன்வைத்து வருகிறார்கள்.